பக்த கோடிகளுடைய ஆரவாரங்கள் எங்கும் விண்ணை பிளக்க ஒரே மேளதாளத்துடன் ஆட்டம்பாட்டத்துடன் இனிதாக துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது திருவாரூர் தியாகேசருடைய ஆழித்தேரோட்டம். காண கண்கோடி பெறாத இந்த அழகான தேரோட்டம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்களின் உற்சாகத்திற்கு மத்தியில் ஏதோ இந்த தேரினை பார்த்து இதுதான் ஆசியாவின் பெரிய தேரோ என்று நினைத்து விடாதீர்கள். இதுபோன்று மொத்தம் 5 பிரம்மாண்ட தேர்கள் உள்ளன. முதலில் வருவது விநாயகருடைய தேர், அதன்பின் முருகனுடைய தேர், நடுவில் தியாகராஜருடைய தேர் வருகிறது, அதன்பின் 2 உபதெய்வங்கள், மொத்தம் 5 தேர்கள். தியாகராஜருடைய தேர்தான் ஆசியாவின் மிகப்பெரிய தேர். அடாடா, பக்தர்களின் ஆனந்த கூத்துக்களை காண கண்கள் கோடி பெறாது. தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருக்கும் இந்த பக்தர்களை பார்க்கும்போது நமக்கும் பக்தி பரவசம் தொற்றிக்கொள்கிறது. பொதுவாக இந்த தேர் திருவிழாவின் நோக்கம் என்னவென்றால், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவனை தரிசிக்க முடியாதவர்களுக்கு ஆண்டவன் நேரடியாக காட்சி தரும் பொருட்டு உலா வருவதே தேர் திருவிழாவின் சிறப்பு. பொதுவாக ஆலயங்கள் இருக்குமிடத்தில் அதீத தெய்வ சக்தி இருக்கும். அதை தாண்டி கடவுள் தேரில் ஏறி ஊர் முழுவதும் பவனி வரும்போது ஊர் முழுக்க எங்கும் அந்த ஒரு நல்ல சக்தி நிறைந்து எங்கும் உள்ள தீய சக்திகள் ஒழிந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பெரிய அளவில் கிரியேட் ஆகும். அந்த நோக்கத்திற்காகத்தான் பொதுவாக தேர் திருவிழா நடத்தப்படுகிறது. அதிலும் என்று சொல்வார்கள், திருவாரூரில் பிறந்தால் மோட்சம், காசியில் இறந்தால் மோட்சம், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நினைத்தாலே மோட்சம் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த திருவாரூர் ஆழித்தேரின் வடம் பிடித்து இழுத்தவர்கள், அதாவது ஆழித்தேர் வடம் பிடித்தவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது ஐதீகம். அதனால் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த வடம் பிடித்து விட வேண்டும் என்று எண்ணற்ற பக்தர்கள், கோடானு கோடி தலைகள் தெரிகின்றது பாருங்கள். எல்லோரும் முந்தி எடுத்துக்கொண்டு அந்த பேரை வடம் பிடித்து இருக்கின்ற அழகே அழகு. மேல் இந்த கூட்டத்தில் இன்று இருக்க முடியவில்லை. மேலும் தொடர்ந்து இந்த நேரலையை நாங்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம். நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள்.